ஒரு செமினார் இவங்க 4 பேர் எடுக்கிறாங்க. மொத்தம் 6 பேர் எடுக்க வேண்டிய டீம். ஸோ 4 பேர் தான் எடுக்கிறாங்க. இவங்க எடுக்க போற டாபிக் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஓகே, நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்ன, அதுல இருக்கிற என்டையர் டீடைல்ஸ் வந்து இவங்க சொல்லுவாங்க. ஆனா பேசிக்கா நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு நமக்கு என்ன ஐடியா இருக்கு அது மட்டும் சொல்லுங்க. பேசிக்கா நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. நெட்வொர்க் செக்யூரிட்டி அது பேரே ஏதாவது ஒரு ஐடியா நமக்கு இருக்குல்ல. அப்படினா என்ன நெட்வொர்க் வேற சரியா தப்பா சொல்றா விஷால் டேட்டா நீ மட்டும் சொல்ற எனக்கு சந்தோஷம். மத்தவங்க ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், என்னைக்குமே கோரஸ் பாடக்கூடாது. உனக்கு தெரியுதே இங்கிலீஷ் சொல்லியிருக்கேன், நீ சொல்றது எதா இருந்தாலும் ஓகே. என்ன சொல்லு வேற அடுத்தது வேற அதேதான் நீ வந்து ஓகே. அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க. டெக்னாலஜி பாதுகாப்பு வேற நெட்வொர்க் மூலமா உங்க டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ண முடியுமா முடியாதா? முடியும்ல. எந்தெந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நெட்வொர்க் வச்சு உங்களை ட்ராக் பண்றாங்க? வைஃபை வேற லொகேஷன் கரெக்ட் என்ன ஜிபிஎஸ் என்ன ஜிபிஎஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது? share your current location அந்த மாதிரியா? சரி, ஏன் இப்போ இத சொல்றேன்னா ஐடியாவே இல்லாம ஒரு டாபிக் கூட போறது பதிலா ஒரு பேசிக்கா நமக்கு என்ன ஐடியா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு டாபிக் கூட போறோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். சோ எப்பவுமே நம்ம சொல்றது கரெக்டா தப்பா இல்ல அவங்க சொல்றது கரெக்ட்னா அப்ப நாம வந்து இவ்வளவு நேரம் தப்பா நினைச்சிருக்கோம். சோ அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால தான் எப்பவுமே ஒரு டாபிக் போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, ஆரம்பிக்க போறது ஃபர்ஸ்ட் யாருமா லெசன் ஆரம்பிக்கலாம். நெட்வொர்க் செக்யூரிட்டி என்னன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல இருக்க டேட்டா வந்து சேஃப் அண்ட் செக்யூரா வெச்சுக்கிறதுக்கு தான் நெட்வொர்க் செக்யூரிட்டி யூஸ் பண்றோம். அது எப்படின்னா அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், அது வந்து இப்போ நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி காலையில பிசில சார் சொன்னாங்க அதே தான் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்ல டேட்டா மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுக்காக நெட்வொர்க் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுவாங்க மெசேஜஸ் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, ப்ரைவசியாக இருக்கும், ஏதாவது யூஸ் பண்ணுறது. அதனால நெட்வொர்க் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டாக யூஸ் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்டிவைரஸ் டேட்டா ஸ்கிப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மால்வேர் டேமேஜ் நடக்கும். மால்வேர் டேமேஜ் சொல்கிறேன், வெப்சைட்ஸ் கேன் பி சட் ஆஃப் கம்பெனி யூஸ் பண்ணி வெப்சைட் கிராஷ் ஆகும். வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு என்னோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து அவங்க கேட்டாங்கன்னா நம்மளோட அதை சர்ச் பண்ணுறது அதே மாதிரி எல்லாமே இதாகிடும். நெட்வொர்க் செக்யூரிட்டில 4 காம்போனன்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து ஃபயர்வால், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், அடுத்து வந்து என்கிரிப்ஷன், அத்தென்டிகேஷன். ஃபயர்வால் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நான் எடுக்கிறேன். ஃபயர்வால் என்னன்னா கேட் கீப்பர், பாடி கார்டு அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. என்னது
எக்ஸாம்பிளுக்கு எனக்கும் கிளியன்ட்டுக்கும் தெலுங்குன்ற ஒரு லாங்குவேஜ் தெரியுதுன்னா அதில் வந்து அந்த தெலுங்கு தான் கீ. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த தெலுங்குன்ற கீயை வச்சு அவனுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அதை அவன் ரீட் பண்ணணும்னு நினச்சா அதே தெலுங்குன்ற கீயை வச்சு அவன் அதை டீக்ரிப்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா இதே வந்து இந்த தெலுங்குன்ற கீ ஐ மீன் இந்த கீ வந்து வேறு யாராவது ஒன்றாவது தெரிஞ்சா நம்ம டேட்டா எல்லாமே லீக் ஆகிடும். நெக்ஸ்ட் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். சிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷனுக்கும் டீக்ரிப்ஷனுக்கும் சேம் கீ தான். ஆனால் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் டிஃப்ரெண்ட் கீஸ் பப்ளிக் கீ ப்ரைவேட் கீன்னு ரெண்டு இருக்கு. ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டா எனக்கும் கிளியன்ட்டுக்கும் தெலுங்குன்ற லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னா அதே தான். இப்போ நான் வந்து அவனுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் இப்போ அவனுக்கு சொல்லணும்னா நான் வந்து பப்ளிக் கீயில் வந்து என் பப்ளிக் கீக்கும் அவன் ப்ரைவேட் கீக்கும் என்னோட மெசேஜை வந்து நான் அந்த பப்ளிக் கீக்கு எக்ஸ்கிரிப்ட் பண்ணி அவனுக்கு அனுப்புவேன். அவன் என்ன பண்ணுவான்னா அதே இதோட ப்ரைவேட் கீயை வச்சு அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். இப்போ இதில் என்ன தெரிய வருதுன்னா சிமெட்ரிக் என்கிரிப்ஷனை விட ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் ரொம்ப செக்யூரானது. இப்போ இதில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் என்ட்ரன்ட் என்கிரிப்ஷன், அப்புறம் HTTPS கூகுளில் அதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் என்கிரிப்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டால் டேட்டா ஈஸியாக டெஸ்ட் ஆகும், ஹேக்கிங்லாம் நிறைய ஆகும். இப்போ வந்து அடுத்தது வந்து ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர்வால் சொன்னேன். ஃபயர்வால் வந்து கேட் கீப்பர்னு சொன்னேன். அது வந்து வரலுமா தடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இது வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். இதில் வந்து டாக்டர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். இதில் வந்து வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் மால்வேர் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது எதுக்கு முக்கியமாக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட சிஸ்டமை வந்து டேட்டாஸை சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்த்தியராக மூவ் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து இப்போ ஆத்தென்டிகேஷன் என்னன்னா யூசர் யாருன்னு வெரிஃபை பண்ணுறது பேர் தான் ஆத்தென்டிகேஷன். சிஸ்டம் கிட்ட நீங்கள் தான் கரெக்டாக பார்க்குறது, அதுதான் வந்து ஆத்தென்டிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் நேம் ரிசர்வ் பண்ணியிருக்கா அதெல்லாம் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களை உள்ள அலோவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து காட்டுவீங்க. அப்போ உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன்லேயே வந்து ரெண்டு இருக்குது, ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன். இதுதான் வந்து ஆத்தென்டிகேஷன். இப்போ வந்து நம்மள்கிட்ட உள்ள விட்டுட்டாங்க, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இந்த ஐடி இருக்குது, நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன்றதுக்காக நம்மளால கிச்சனுக்குள்ளே போக முடியல. இதுதான் என்னன்னு பார்த்தோன்னா ஆத்தரைசேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா நான் யாருன்னு சொல்றது ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன்னா என் அக்கௌண்ட் எதுக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், எதெல்லாம் என் அக்கௌண்ட்டால் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியும்னு சொல்றது தான் ஆத்தரைசேஷன். வந்து காமன் எக்யூப்மெண்ட். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மால்வேர் வந்து ஒரு 6-7 இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து வைரஸ் வந்து எப்படின்னா ஒரு ஃபைல் இன்ஃபெக்டடான டிவைஸ்ல இருந்து ஒரு ஃபைல் மூலியமாக தான் அட்டாச் ஆகி போகும். யூசரோட பர்மிஷன் இல்லாமல் ஆக்சஸ் இல்லாமல் வைரஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால தான் சொல்லியிருக்காங்க அட்டாச் டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் ஸ்ப்ரெட் பை இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் ரெக்வயர்ட் யூசர்ஸ் ஆக்ஷன். ஏதாச்சும் இன்ஃபெக்டட் ஃபைல் இருந்து யூசரோட ஆக்ஷன் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வைரஸ் என்ன ஆகும். நெக்ஸ்ட் வந்து வார்ம் வந்து செர்டிஃபிகேட்ஸ் அக்ராஸ் பண்ணுறாங்க. அது வந்து தானாகவே ஒர்க் ஆகிடும். இன்ஃபெக்டட் இது வந்து அட்டாச் ஆகி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இதாகிட்டு யூசரோட பர்மிஷன் ஆக்ஷன் எதுவுமே தேவை கிடையாது. அது வந்து வார்ம். எக்ஸாம்பிள் வந்து வானாக்ரைன்னு ஒரு வார்ம் வந்து 2017 வந்து வேர்ல்டு வைட் ரொம்ப இது பண்ணிச்சு. நிறைய கிரைம் இது பண்ணி நிறைய அமௌண்ட் டிமாண்ட் பண்ணாங்க. நிறைய இன்டர்பிரட் ஃபைல்ஸை எடுத்துட்டு நிறைய காம்படிஷன் அமௌண்ட் டிமாண்ட் பண்ணாங்க. அது வந்து வானாக்ரை. நெக்ஸ்ட் வந்து ரேன்சம்வேர்னா இன்டர்பிரட் ஃபைல்ஸை நீங்கள் எடுத்து வச்சுப்பாங்க. நம்மகிட்ட ஹேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அமௌண்ட் டிமாண்ட் பண்ணுறது தான் ரேன்சம்வேர். இப்போ இவ்வளோ கொடுத்தா நீங்கள் உங்களோட இது சேஃபாக இருக்கும், இல்லாட்டி வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேன்சம்வேர். ஆட்வார்ன்றது சும்மா ரீல்ஸ் பார்த்துருக்கோம், அன்வான்டட் ஆட்ஸ்லாம் வரும்ல. அது வந்து சிலது வந்து ஆத்தரைஸ்ட் ஆடாக இருக்கும், இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட் ஆடாக இருக்கும். அன்ஆத்தரைஸ்ட் ஆட்ஸ் போயிட்டீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வெப்சைட் வந்து ரீடைரக்ட் ஆகும். அந்த ரீடைரக்ட் ஆகும்போது நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே அதில் செட் ஆகிடும். அது வந்து ஆட். நெக்ஸ்ட் வந்து ட்ரோஜன் வந்து நம்ம செக்யூராக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஆத்தரைஸ்ட் ஆப் மாதிரியே ஏபிகே நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஆத்தரைஸ்ட் ஆப் மாதிரியே இருந்து நம்ம பர்சனல் டீடைல்ஸ் நம்ம கிட்டேருந்து வாங்கி ரன் ஆகிடும்.
நெக்ஸ்ட் ஃபிஷிங். நேற்று சார் ஃபிஷிங் எடுத்துருந்தாரு, அதே தான் ஃபிஷிங். இமெயில் ஃபிஷிங்னா பேங்கிங் மணி இந்த அஃபிஷியலாக இருக்கிறது மாதிரியே அவங்க ஃபேக்காக கிரியேட் பண்ணி அனுப்பிச்சு நம்ம டீட்டெயில்ஸ் எடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பியர் ஃபிஷிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆர் ஆர்கனைசேஷனை டார்கெட் பண்ணி இது ஃபிஷிங் பண்ணுறது. வேல் ஃபிஷிங்கிறது வந்து ஒரு ஹை வேல்யூ பர்சன் ஆர் அஃபிஷியல் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி எடுக்கிறது. ஷிம்மிங்கிறது மெசேஜ் ஆர் டெக்ஸ்ட் மூலிமா இது பண்ணுறது. விஷிங்கிறது வாய்ஸ் கால் அந்த மாதிரி கால் பண்ணி ஏமாற்றி வித்துருக்கிறது. டோன் ஃபிஷிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே தான் டேட்டாஸாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும், அதாவது லோன் பண்ணி வச்சிருந்து அதில் டேட்டாஸ் எடுத்துதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆப் நம்ம கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்புக்கும் மோட் ஆப்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதை நீ நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கும். அதில் வந்து நீ டவுன்லோட் பண்ணால் என்ன ஆகும்? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு யூசர் வந்து ஆல்ரெடி எல்லா ப்ரீமியமும் போட்டு வச்சுட்டு அதை வந்து நெட்ல யார் வேணா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுப்பானா? அவனுக்கு அதில் என்ன லாபம் இருக்க போகுது? ஸோ ஒவ்வொரு டைம் அந்த வெப்சைட் நீங்க உள்ள போயிட்டு வரணும்னா ஒரு டேட்டாஸாக எடுக்கும். அதான் ஒரே விஷயம் மாதிரி. அதே போல ஒரே மாதிரி வெப்சைட்ல வந்து பல க்ளோன் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜோட போர்ட்டல் மாதிரியே இன்னொரு போர்ட்டல் கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? நாம அதுக்குள்ள போனோம்னா அதுல இருந்து டீடைல்ஸ் எடுத்துப்பாங்க. எல்லாருமே இப்படி எடுக்கிறாங்க. நம்ம பேங்க் டீடைல்ஸ் வந்து எல்லாமே அதுல இருந்து எடுக்கிறாங்க. நமக்கு லோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பேரண்ட்ஸ் நல்லாவே தெரியும். நான் நம்பர் வந்து வெளியே யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து லோன் வேணுமா, இல்லை இந்த டைம் இந்த ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு வருதாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கெல்லாம் வரதா இருந்துச்சுன்னா இன்டர்ன்ஷிப் பற்றி வரும். பட் நீங்கள் வந்து காலேஜில் மட்டும் தான் ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருப்பீங்க. இந்த டீடைல்ஸ் இங்கிருந்து வேற எங்கே போகும்? யூனிவர்சிட்டி போகும். ஆனால் வேற பெங்களூர் இல்லைன்னா சென்னையில் இருக்கிறவனுக்கு எப்படி உன்னோட நம்பர் கிடைக்குது? எப்படி நம்பர் கிடைச்சி உனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் தரேன்னு சொல்றான்? ஆக்சுவலாக இந்த ரியல் டைமாகவே நடந்த ஒரு விஷயம். என்னோட செகண்ட் இயர் டெவாப்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நிறைய நம்பர் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. இன்டர்ன்ஷிப் தரோம். நான் கால் பண்ணி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி நேமோட சொல்லும்போது கம்பெனி இருக்குது உண்மையில அப்படின்னு. சரி நாங்க வந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னோட அடுத்த நிமிஷம் அது கட் ஆயிடுது. நான் கேட்குற ஒரே விஷயம் அவங்ககிட்ட என்னன்னா, எப்படி என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் உங்ககிட்ட கிடைச்சது? இல்ல அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு. பட் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படி ஒன்றும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்புறம் எப்படி டேட்டாஸ் போச்சு? அதாவது வேற யாராவது உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் தரேன்னு சொல்லிட்டு வர ஃபேக் மெசேஜ் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணும்போது டேட்டாஸ் எடுப்பாங்க. இவன் சொல்ற இந்த ஃபிஷிங்ல இருந்தாவே அந்த கான்செப்ட் வரும். டேட்டாஸ் எடுக்கிறது ஓகேவா? பட் அதுல எந்த பண்ணுவாங்க கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு இது ஆக்சுவலா. இதை வச்சு கேஸ் ஸ்டடி என்னெல்லாம் கொடுக்கலாம் கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம். கொஸ்டின் ஐடியா ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னா அதுல எந்த டைப்ல வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஆனா இதை ஏன் ரொம்ப முக்கியமா சொல்றேன் தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஆனா இதை கேஸ் ஸ்டடி நல்லாவே கேட்க முடியும். நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாமே. டேய் கேஸ் ஸ்டடிங்கிறது என்ன? முதல்ல இப்படி கேட்கலாம். சிங்கிள் ஹேக்கர் இல்லைன்னா மல்டிபிள் ஹேக்கர் ஹேக் பண்ணாங்கன்னா எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரே டைம்ல மல்டிபிள் ஹேக்கர்ஸ் வந்து உன்னோட டேட்டாஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த டைம்ல நீ எப்படி அதை சால்வ் பண்ணுவ அப்படி கூட ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்க முடியும். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? அதுக்காக என்ன சொல்யூஷன் சொல்வீங்க? மல்டிபிள் ஹேக்கர் வந்து ஒரு டேட்டாவை வந்து எடுக்க பார்க்கறான்னு வச்சுக்கோங்க, நீ எப்படி அதை சால்வ் பண்ணுவ? சும்மா ட்ரை பண்ணு. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஓகே சரி, வெறும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி மட்டுமா நம்மளால டேட்டா செக் பண்ண முடியும்? சொல்லுங்க.
டேய் क्वेश्चन கேக்கும்போது ஈஸியா இருக்கும் சார் எனக்கு ஆன்சர் சொல்ல வர மாட்டேங்குது அது நீங்க மைண்ட் வெஸ்ட் யாரா ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ் அரசி ஓகே சோர்ஸ் பார்த்தோம்னா சிங்கிள் அட்டாக்கர் இல்ல மல்டிபிள் அட்டாக்கர்ஸ் இருப்பாங்க. ஸ்கேல் வந்து லிமிட்டடா இருக்கும், லார்ஜ் ஸ்கேலா இருக்கும். டிடெக்ஷன் வந்து அதை வந்து நம்ம ட்ராக் பண்றது வந்து ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு சிஸ்டம்னால இதுல வந்து அதிகமா இருக்கிறனால ஹார்டரா இருக்கும். டிராஃபிக் வந்து லோயர் ஹை. அடுத்து வந்து இம்பாக்ட் இது வந்து ஒரு விளைவு வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல வந்து சிவியரா இருக்கும், ரொம்ப பெரிய அட்டாக்கா இருக்கும், ப்ரிவென்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதான் நிறைய அப்படியே சிவியரா இருக்கு. அவங்க வந்து மல்டிபிள் அட்டாக்கர்ஸ் இருக்கனால சிவியரா இம்பாக்ட் ஆகுது. யார் கம்ப்யூட்டர்ல இருந்து டேட்டா செக்யூர் செக்யூரிட்டில 3 டூல்ஸ் இருக்கு. வந்துச்சுல ஃபயர்வால் இருக்கு. ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டி protects data from unauthorized access. அப்படின்னா நம்ம டேட்டாவை நம்ம மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரீவென்ட் ஹேக்கிங் அண்ட் சைபர் அட்டாக்ஸ். நெட்வொர்க் செக்யூரிட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ரீவென்ட் அட்டாக்ஸ் வந்து சைபர் அட்டாக்ஸ் எதுவுமே நடக்காது. என்ஷூர்ஸ் சேஃப் கம்யூனிகேஷன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா சேஃபாக கம்யூனிகேஷன் பண்ணும். இன்க்ரீஸ் ட்ரஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ். நெட்வொர்க் செக்யூரிட்டி கரெக்டாக இருக்கிறதுனால அதிகமான நம்பிக்கையும் யூசர்ஸ்க்கு ஏற்படும். மெயின்டைன்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ். இது நெட்வொர்க் செக்யூரிட்டி